ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை ப்ரோக்ராம் வந்து என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். விஜயை ரொம்பவே டென்ஷன் ஆகி ரோஹிணி அடிச்சிட்டாங்க. ரோஹிணியுமே ரொம்பவே கோச்சிட்டு உள்ளே போயிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் திட்டிட்டு மனோஜ் இருந்துட்டு போய் ஒரு வாரமாக உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு ரோஹிணி வந்துட்டு இப்போத்தே நம்மளுக்காக வந்து மனோஜ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான் மன கஷ்டத்தில். அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு ரோஹிணி இருந்தாலும் அம்மா இப்படி திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு அவகிட்ட நீ போவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் மீனா, ஸ்ருதி, முத்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு நம்ம ஒய்ஃபை நம்ம இதுமாரி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்டே போயிட்டு, ரோஹிணி சாரி ரோஹிணி, இருந்தாலும் நான் இப்படி பண்ணிடக்கூடாது, நீ எதுக்காக நீ இதுமாரி பண்ண, அம்மாட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருக்கலாம்ல, அன்றைக்கே நான் சொல்லலான்னு சொன்னேன் தானே, நீ ஏன் வேணான்னு சொன்ன, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சொன்னான்னா நீ அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சு ஆன்ட்டி இருந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் உனக்கு எல்லா பிஸ்னஸும் நான் இது பண்ணி தந்தேன். நீ பார்க்கலால எப்படி தூங்கிட்டு வேலை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன், ஏச்சும் நான் இது பண்ணணுன்னு சொல்லிட்டு தானே எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ எனக்காக நீ யோசிக்காமல் என்னை ஆன்ட்டிக்கிட்ட மாட்டி விட்டு நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு வேணாம் ரோஹிணி போவாதே, என்ன பண்ணுற, வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நான் பண்ணது தப்பு தான், அம்மா கிட்டே நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கூடாது, சாரி ரோஹிணி இங்கே இரு, நீ போவாத, நீ போயிட்டு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து, மீனா எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ போவாத ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீ அவங்களுக்காக தான் நீ என்னை இருக்க சொல்கிறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு பார்த்துட்டு என்னடா அவகிட்ட கெஞ்சின்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு இல்லைம்மா அவள் வீட்டு விட்டு போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போனால் போட்டு விட்றா அவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு ரோஹிணி நீங்கள் ஏன் போகிறீங்க, மனோஜ் தான் தப்பு பண்ணது, நீங்கள் என்னத்துக்கு போகிறீங்க, மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வீட்டு விட்டு போவீங்களா, போவாதீங்க நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு ஸ்ருதிவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு போவாதீங்க ரோஹிணி, இது ஒரு சின்ன பிரச்சனை தானே, இதுக்காகலாம் வீட்டு விட்டு கோச்சிட்டு போவாங்களா, போவாதீங்க ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு இவனையும் 2 அடி அடிச்சுருந்தா அப்போவே சரியாக போயிருக்கும், ஒரு பொண்டாட்டி இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு அவள் போனால் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு நீ போவாத, உள்ளே போமா ரோஹிணி, நீ போவாத, நீ எதுக்காக போகிற, நீ எதனா ஒரு கெட்டது தப்பு பண்ணியா, இல்லை தானே, அவன் நல்லா இருக்கணும் தானே பண்ண, விடு, நாங்கள் எதுவும் சொல்லலை, நான் எதனா சொன்னேன்னா நீ இந்தமாரி பண்ணேன்னு சொல்லிட்டு வேணா விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு விஜயா இருந்துட்டு யோசிச்சுட்டு மனோஜ் நீ வாடா, நீ அவ கூட போகிறது இருந்தால் போயிட்டு, இல்லை நீ வர்றது இருந்தால் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அம்மா அவள் பாவம்மா, நானும் தான்மா இதில் தப்பு பண்ணேன், அவள் மட்டும் தப்பு பண்ணலாமா, அவளும் ஆன்ட்டிகிட்ட சொல்லான்னு தான் சொன்னான், சரி விட அப்புறமேட்டு பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம்மா, திடீர்னு இந்த விஷயம் இப்போவே தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி பார்க்கலாமா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரோஹிணி இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உன்னை விட்டு இந்தமாரி விட்டு கொடுத்து பேச மாட்டேன், இனிமேல் அம்மா அடித்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜயா டென்ஷன் ஆகிட்டு நீ என்னத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் அடித்ததுக்கு அவள் தப்பு பண்ணதுனால தான்டா நான் அடித்தேன், என்கிட்ட அவள் எல்லா விஷயமும் சொல்கிறா, எனக்கு நல்ல மருமக அப்படின்னு சொல்லி நான் தேடி வச்சு மருமகன்னு சொல்லிட்டு மீனா கிட்டே எல்லார்ட்டையும் எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவள் பார்த்து என்ன வேலை பண்ணி வச்சா, நீ என்னத்துக்குடா அந்தமாதிரி சொல்கிற, நீ என்னத்துக்குடா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனே ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரோஹிணி இருந்துட்டு யார் எனக்காக ஒன்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, நான் யார் வீட்லேயும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ரொம்ப எஞ்சி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் விஜயா, முத்து எல்லாருமே அங்கே போகிறாங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோஹிணி நின்றுட்டு இல்லை நான் வரதில்ல, நீ எனக்காக எந்த இடத்துலையும் நிற்காம போது நான் வரதில்லை, நான் உனக்காக தானே எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக திட்டிட்டு கிளம்புறாங்க. இருந்துட்டு எனக்காக அவள் மட்டும் தான் இருந்தா, இப்போ நானே அவளை அம்மாக்கிட்ட சப்போர்ட் பண்ணாமல் அவளை அனுப்பி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனே ரொம்பவே ஆழ்ந்துக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் இருந்துட்டு போகாமலே கம்மனே உட்காண்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்றாங்க. அப்புறமேட்டுக்கு போயிட்டு சொல்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் எங்கேயோ போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஆன்ட்டி வீடு ஒன்று தெரியும்ல, வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அவங்க பையன் இருக்கான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தா ரோஹிணியை கூப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜயா, மனோஜ் எல்லாருமே அங்கே போய் நின்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அம்மாவா, எதுக்காக இவன் அம்மான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு முத்துமே ஏதோ பார்லர் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, இந்த விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோஹிணி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஐயோ இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட்